ஹாய் காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நல்லா சூப்பரான வீடியோட நான் உங்கள் முன்னாடி வந்துட்டேன் காய்ஸ். என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? ஃபேமிலி கூட வெளியே போகிறோம் காய்ஸ். அது எங்கே வந்துட்டு நான் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், ஃபேமிலியோட எங்கே வந்திருக்கோம் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், மை ஃபேவரட் காடு முருகன் திருத்தணி கோயில் வந்திருக்கோங்க காய்ஸ். எல்லாருமே பாருங்கள், இதுதான் திருத்தணி முருகன் கோயில். என் பையனுக்கு மொட்டை அடிக்கலான்ட்டு வந்திருக்கோம். ஃபேமிலியோடு நாங்கள் ஆட்டோவில் தான் வந்திருக்கோம் காய்ஸ். ஆனால் ஆட்டோ அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் நடந்துக்கினே போகிறோம் காய்ஸ். அப்படியே பஸ்ஸு இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ரொம்ப நேரமாக நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். ஆனால் பஸ்ஸு வரல, எதுவுமே வரல. சரி, இன்னும் வெயிட் பண்ண லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே எல்லாமே கிளம்பி போய்க்கின்னு இருக்கிறோம். எங்கள் அக்கா, நானும், அப்பா, குழந்தைங்க, என் ஹஸ்பண்டு வந்தோம். அம்மா வரல, ஒரு கொஞ்சம் வேலை இருக்கனால அம்மா வரல. ஃபேமிலியோடு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே நடந்துக்கின்னு ஜாலியாக போய்க்கின்னு வழியில் எங்களுக்கு குரங்கு பார்த்தோம். குரங்கு பார்த்த உடனே அந்த தாத்தா அது பேர் சில்கான் வச்சுருக்காரு. அந்த குரங்குக்கும் சில்கான் வச்சுருக்காரு பேர். இங்கே பாருங்கள், என் ஹஸ்பண்டு தலைமையில் ஏறிட்டு தலைமையிலே தான் இருக்குன்ட்டு எடுக்கிறான். அப்படியே என் பொண்ணுக்கு பாருங்கள், கிட்ட முத்தம் கொடுத்தா மாதிரி பண்ணோம். எங்கள் பொண்ணு பயந்துடும். எங்கள் பாருங்களேன், அது பாருங்கள், கிட்ட வந்தோடனே பயந்துட்டேன் என் பொண்ணு. சரி சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன் பாருங்கள். சும்மா கூப்பிட்டேன், அவ்வளோதான். என் மேலே வந்துட்டான். அப்படியே தலைமையில் ஏறிட்டு ஏதோ செக் பண்ணிடுது. எனக்கு மனசுக்குள்ளே பயமாக தான் இருக்குது. ஆனால் மூஞ்சில் ஒரு சிரிப்பு ஏதோ இருக்குன்ட்டு பயமே இருக்குது எனக்கு. டோன்ஸ் எல்லாம் எடுக்குது இந்த குரங்கு. பாருங்கள், எப்படி உக்காந்துன்னு இருக்குது அழகா. அப்படியே அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நினச்சிக்கின்னு எங்கள் அக்கா நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட்டுனே வரோம். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுனே தூறல் போடுது பாருங்கள். சரியான மப்பு திருத்தணியில் நாங்கள் போகும்போது பயங்கரமாக மப்பு இருக்குது. அப்படியே தூறல் கூட வருது. குழந்தைங்க அப்பா, என் ஹஸ்பண்டு குழந்தைங்களோட ஃப்ரெண்டில் போய்க்கின்னு இருக்காங்க. நாங்கள் அக்கா தங்கச்சி 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கின்னு ஜாலியாக நடந்துக்கின்னு வரோம். நாங்கள் நடந்துக்கினே போய்க்கினே இருக்கிறோம். ஆனால் ஒரு பஸ்ஸு கூட எங்களுக்கு கிராஸ் ஆகி போகவே இல்லை. ஒரு பஸ்ஸு கூட. என் பையன் நடந்துக்கினே வரான். முருகா முருகான்னு சொல்லிக்கின்னு நடந்துக்கின்னு வரான் என் பையன். எனக்கு எவ்வளோ முருகர் பிடிக்குமான்னா சொல்ல முடியாது. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு முருகன்னா. அப்படியே நாங்கள் நடந்துக்கின்னு போகிறோம். எங்கள் அப்பா பேக் வச்சுன்னு என் குழந்தைங்களோட பால் டப்பா எல்லாமே அதில் தான் இருக்குது, கிட்டு பாக்ஸில். நடந்துக்கின்னு இருக்கும்போது வைய குரங்கு தான் இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி குரங்குல அழகாக விளாடிக்கின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே அம்மா போல், அவங்க குழந்தைங்களு 3 குழந்தைங்கள போல் ஜாலியாக விளாடிக்கின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கின்னு நாங்கள் நடந்த இதே தெரில எங்களுக்கு. 2 கிலோமீட்டர் தூரம் எப்படி வந்துட்டாங்க கூட தெரில. அப்படியே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இன்னும் ரெடி பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க திருத்தணி. இன்னும் டெவலப் பண்ணுறாங்க. அப்படியே இங்கே வந்துட்டோம் கோயிலாண்ட. என் பையனுக்கு மொட்டைக்கான ப்ராசஸ் நடக்குது. என்ன பண்ணுறீங்கப்பா, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுன்னு இருந்தால் உங்களுக்கு மொட்டை அடிக்கிறோம்டான்னா, ஓ ஓ அப்படியான்னு சொல்லிக்கின்னு இருக்கிறான். அப்படியே நல்லபடியாக நாங்கள் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் பயப்படாதன்ட்டு அசைக்கிறான். எனக்கு பயமாகவே இருக்குது. எங்கே கேரில் படுமோ, என் பையனுக்கு கத்தி கேரில் படுமான்ட்டு பயமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா ஒரு சைடு சொல்லிக்கின்னு இருக்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு சைடு சொல்லின்றாங்க. அமைதியார், எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கினே. அப்படியே சமத்தான பையன் அழகாக உக்காந்தான். மொட்டை அடிக்கிறவருக்கு அழகாக இருந்தான். லித்வன் இங்கே பாருன்னு சொன்ன உடனே ஒரு சிரிப்பு சிரித்தான் அழகா. அப்படியே மொட்டை அடிச்சிட்டோமா. மொட்டை அடிச்சுட்டு குழந்த அருமையாக கொஞ்சம் கூட அசைக்கவே இல்லை என் செல்ல பையன். எனக்கு மொட்டை அடிக்கிறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. கீரில் படுமான்ட்டு பயம் இருக்கும் இல்லையா. எந்த ஒரு பிரச்சனை இல்லாத அழகாக குளிச்சுட்டு எங்கள் பையன் பாருங்கள், பொட்டு வச்சுன்னு முருகர் மாதிரியே இருக்கான். என் தங்க பையன் பாருங்கள், அழகாக பொட்டு வச்சுக்கிறான். சமத்தாக இருக்கிறான் பாருங்க. இங்கே யாரேனா பொட்டு வச்சா இல்லைன்னா கொஞ்ச நாள் சமத்தாக இருப்பான். என்கிட்ட மட்டும் சேட் பண்ணுவான் பயங்கரமாக. இங்கே பாருங்கள், அழகாக பொட்டு வச்சுக்கிறான். எல்லாமே நல்லபடி மொட்டை முடிஞ்சது. எதுவுமே கீரலெல்லாம் இல்லை. என் பொண்ணு பாருங்கள், அப்படியே அதுக்கு தூக்கம் சொக்குது.
அதில் வந்து பொட்டு வச்சு நின்றா அப்படியே தூக்கம் வருது என் பொண்ணுக்கு. பார்த்தீங்களா, வச்சுன்னே இருக்கிறாங்க, தூங்குறான். நல்லபடி பொட்டெல்லாம் வச்சாச்சு. என் பொண்ணுக்கு என் பையனுக்கு பொட்டு வச்சுட்டு முருகன் மாதிரி அழகாக இருக்கிறாங்க. அதோடு நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம், கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளே பாருங்கள், கூட்டம் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சோம். பட் வந்து அந்த கூட்டம் இல்லை. இன்னும் பால்காவடி எடுக்கிறாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நினச்சோம். நாங்கள் வந்து ஆடி கிருத்திக்கு 4வது நாளாக நினைக்கிறோம் நாங்கள் வந்தோம். இன்னும் பால்காவடி எடுக்கிறாங்க. அவ்வளோ வந்து கூட்டம் இருக்கும்னு நினச்சோம். பட் கூட்டம் இல்லை. ஆனால் வந்துக்கின்னு இருக்கிறாங்க ஆளுங்க. இங்கே பாருங்கள், நல்லபடி வந்து நாங்கள் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கனால வந்து க்யூவில் போய்க்கின்னு இருக்கிறோம். எனக்கு வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே இன்றைக்கி ஒரு வெயில் கூட இல்லை காய்ஸ். கொஞ்சம் கூட வெயில் இல்லை. அவ்வளோ வந்து மப்பாக இருக்குது. எல்லாம் என் பொண்ணும் என் பையனை ஒரு லக்கு தான். பாருங்கள், 2 பேரும் அவ்வளோ அழகாக வந்து பொட்டு வச்சுக்கினவே எனக்கு பார்த்தாவே முருகர் பார்த்தா மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் இந்த குரங்கு மட்டும் விட மாட்டுது காய்ஸ். பார்த்தீங்க இல்லையா, வீடு ஃபுல்லாக குரங்குங்க தான் எங்கே பார்த்தா கூட. கிளைமேட் பாருங்களேன் எவ்வளோ மப்பாக இருக்குதோ, மலை மேலே மப்பு. இங்கே பாருங்கள், டப்புன்னு எடுத்துட்டேன் நான். உள்ளே போகும்போது வந்து வீடியோ எடுக்கக்கூடாதான், உள்ளே எடுத்துகிட்டு டப்புன்னு கட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் ஏதோ வாங்குறாரு, கீ செயின் ஏதோ வாங்குறாரு. எங்கள் அக்கா முருகன் சிலை ஒன்று வாங்கினாங்க. 200 ருபீஸா, 250 சொன்னாங்க. 200க்கு வாங்கினா அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ்ஸு வந்தது காலியாக. அழகாக வந்து பஸ்ஸு பிடிச்சிட்டு சீட்டு பிடிச்சிட்டோம். அழகாக வந்து பஸ்ஸில் வந்துட்டோம். போகும்போது மட்டும் பஸ் இல்லை, வரும்போது மட்டும் பஸ்ஸு கிடச்சிது. அதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நடக்க முடியலையாடா கடவுளை நினச்சோம். நல்லபடி வந்து பஸ்ஸில் வந்துட்டோம் ஃபேமிலியோட. அவ்வளோதான் காய்ஸ். நல்லபடி வந்து தரிசனம் முடிஞ்சது. நாங்கள் நல்லபடி வந்து திருத்தணியெல்லாம் பார்த்தாச்சு. என் குழந்தைக்கு வந்து மொட்டை அடிச்சிட்டோம். ஒரு வேண்டுதலை முடிஞ்சுது. இன்னும் வேண்டுதலை முக்கியமான வேண்டுதல் இருக்குது. என் பையனுக்கு எடை போடணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் கோவில், அந்த அம்மனுக்கு வேடை போடணும்னு வேண்டிக்கினேன் நான் என் குழந்தைய. அது வந்து பெண்டிங்கில் இருக்குது. எப்போ போகணுன்னு தெரில. பாருங்கள், திருத்தணி லெவல் பயங்கரமான மழை பெய்யுதான்ட்டு. நாங்கள் வரத்துக்கு 8 மணி ஆயிடுச்சு. அப்படியே ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு என் குழந்தைங்க 2 பேரும் ஒரு ஆட்டம் போடுறாங்க. அப்படியே ஜாலியாக வந்து இந்த நாள் சூப்பராக போயிருக்கு. என் வேண்டுதல் நிறைவேறி இருக்குது. அப்படியே வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள். ஓகே, பாய் காய்ஸ்.